ஜமாத்தை உங்கள் கையில் கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் உங்கள் கையில் தான் வக்ஃப் போர்டு வரணும். இப்படிலாம் வந்து ஜமாத்தை கையில் எடுத்து இஸ்லாமியர்களோடு நெருங்கி இதெல்லாம் போனீங்கன்னா தான் நீங்கள் அசைக்க முடியாத சிறுபான்மை மக்களுடைய ஆதரவோடு போய்கிட்டு இருப்பீங்க. இதை புஷி ஆனந்த் போன்றவர்கள் உணரணும். ஏன் சொல்கிறேன்னா, கட்சியில் நின்று தோற்று போனவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும், ஏதாவது பதவி இந்த மாதிரி கொடுக்கணும். அதை விட்டுட்டு வெளியிலேருந்து வர்ற ஆட்களுக்கெல்லாம் வாரி கொடுத்துட்டீங்கன்னா இதில் சில பேர் மேலே திட்டமிட்டு அவதூறு பரப்பப்படுது. கீர்த்தனா அவங்க செயல்பாட்டில் சில சிக்கல் இருந்தாலும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் அவதூறுப்படுத்துறது, ஒரு பெண்ணுன்றதுனால அவதூறு பண்ணுறதெல்லாம் தவறு. அதே மாதிரி இந்த ஆட்சிக்கு எதிராக ஜான் பிரிட்டோ மேட்ரு வேண்டுமென்றே இது தவறான செய்தின்னு தெரிஞ்ச செய்தியை போடுறாங்க. இதெல்லாம் எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? 2500 பேர் எடுக்க போகிறோன்றாரு. உண்மையிலேயே நல்ல விஷயம். அதில் பெண்களுக்கான வாய்ப்புன்றது பெரிய பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதில் முதல்வர் சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நிரபராதிகளை தண்டித்து விடாதீர்கள், போலீஸ் அதிகமாக அந்த வேலை பண்ணணும். 7 வருடத்துக்கு உட்பட்ட தண்டனைகள் உள்ள இதில் வந்து ரிமாண்டு பண்ணுறது நினைக்காதீங்க. இது போன கவர்மெண்ட் பண்ணாங்க, இந்த கவர்மெண்ட்லேயும் அதை பண்ணாதீங்க. அதே மாதிரி விமர்சனம் பண்ணுறவங்கள முதல்வரே சொல்லியிருக்காரு, விமர்சனங்களை வரவேற்கிறேன். முறையான விமர்சனங்கள் ஓகே. இந்த மாதிரி அகாதோகா இருக்கிறவங்க சம்மன் கொடுத்து கூப்பிட்டு வழக்கு போடுங்க. வழக்கு சந்திக்கிட்டோம், கைது நடவடிக்கைன்னு போனால் நல்ல ஆகிடும். மைக்கேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விஜய் அவர்களுடைய முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடி திட்டம் வந்து நேற்று வந்து முதல்வர்களோட ஸ்டார்ட் செய்யப்பட்டது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் வந்து சமரசமே இல்லை, 0 டாலரன்ஸ் தான் அப்படின்ட்டு முதல்வர் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமைகளில் நமக்கு எப்பவுமே 0 டாலரன்ஸ் தான். அதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். ஸோ சொன்னது எல்லாமே செய்யணும். நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஆல்ரெடி இருக்குது. இன்னொன்று, பெண்கள் மையப்படுத்தி காவல்துறையில் 70கள்லேயே கிட்டத்தட்ட கலைஞர் காலத்தில் ஆரம்பித்தாங்க. அது அம்மா இவங்க மேடம் ஜெயலலிதா காலத்தில் மிகப்பெரிய அளவில் அதில் மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. கமாண்டோஸ், பெண் கமாண்டோஸ் கொண்டு வர அளவுக்கு ஜெயலலிதா அந்த அளவுக்கு பண்ணாங்க. அவர்களுக்கான விடுதிகள், மற்ற விஷயங்கள், அனைத்து மகளிர் காவல் நிலையம், இது அப்புறம் இவர்கள் டிஎம்கே பிரிவுலேயும் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது. பிங்க் பேட்ரால், இந்த இதெல்லாம் இந்த மாதிரி பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றப்பிரிவு எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. இந்த பிரிவுகள் இந்த மாதிரி அதற்கான இந்த அதிகாரிகளை வேகமாக செயல்பட வைக்கிறது. கடந்த ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் தான் காவலன் செயலி வந்தது. ஏகே விஸ்வநாதன் அவர்கள் அவர்களுடைய SOS கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிர்பயாவுடைய அந்த கொடூரமான அந்த நிகழ்வுக்கு பிறகு நிர்பயா நிதின்னு உருவாக்கி அதை வந்து இங்கே எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்குறாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இங்கே பயன்படுத்தாமே திருப்பி அமைச்ச வரலாறுலாம் உண்டு போன ஆட்சியில். அப்போ அந்த நிர்பயா நிதி எந்தெந்த வகையில் இப்போ இங்கே செயலி உருவாக்குனது இதெல்லாம், அப்போ அந்த செயலி இப்போ செயல்பாட்டில் இருக்கா, அது ஒன்று. இன்னொன்று, சிசிடிவி ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பெரம்பூரில் நடந்த ஒரு கணவனை வெட்டி துண்டுதுண்டாக வெட்டி பேக் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. கண்டுபிடிக்கிறாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை எங்கேயுமே. சிசிடிவி வேலை செய்யலை எங்கேயுமே. அந்த லட்சணம் தான் இருக்குது. அப்போ சென்னை காவல்துறையில் இப்போ இருக்கிற கமிஷனர் அமல்ராஜ் அவர்களும் காவல்துறை உடைய இயக்குனர் முன்னாள் சென்னை காவல் ஆணையர் அவர்களும் முதல்வர் அவர்களும் இதில் கவனம் செலுத்தணும். ஏன்னா ஏகே விஸ்வநாதன் காலத்தில் 2 லட்சம் கேமராக்கள் இங்கே இருந்தது. கேமராக்களை நீங்கள் போட வேணாம், போலீஸ் கேமரா டெக்னிக்கல் இதுன்னு ஒன்று தனியாக இருக்குது. அந்த இதில் வந்து முறையாக இப்போ அவர் வந்திருக்காரு, பல விஷயங்களில் நிதியை கரெக்டாக செயல்படுத்துறதுல ரொம்ப உறுதியாக இருக்கார். அந்த வகையில் காவல்துறையில் அந்த டெக்னிக்கல் பிரிவில் இந்த சிசிடிவியை, நல்ல கேமராக்களை அதை பொருத்துவதும் அதை பராமரிப்பது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு நிறுவனங்கள்லாம் கொடுப்பாங்கல்ல, எனக்கு என்னென்னு கேமரா போடுறது, பராமரிக்கிறது இது கிடையாது. லாஸ்ட்டில் அது வீணாக போகுது மக்களுடைய வரி பணம். அதை சரியாக முதல்வர் அவர்கள் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா சிங்கப்பெண் பேசுகிறதுனால சொல்கிறேன். 2வது, காவலன் செயலிக்கு மீண்டும் உயிர் கொடுங்கள். இன்றைக்கி கூட அவங்க பவானீஸ்வர் ஐஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 100க்கு டயல் செய்தால் போதும். நான் இன்றைக்கி ட்விட்டரில் ஒரு இது போட்டிருக்கேன். ஒரு டைரக்டரு அவருடைய பையனை கிரவுண்டில் விளாட்றதுக்கு அங்கே லைட்டு கீட்டு இல்லை, ஒரு 10 பேர் கஞ்சா பார்ட்டிங்க அந்த பையனை பாலியல் தொந்தரவு கொடுக்க முயற்சி எடுத்திருக்கேன். இவர் அந்த இடத்துல இதனால் தடுத்தும் அதையும் மீறி பண்ணியிருக்காங்க. பெரிய இதுன்னு அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டே இவர் 100க்கு ஃபோன் பண்ணுறாரு, ஃபோன் போகல. ஃபோன் போகல. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் அவங்களும் ஃபோன் எடுக்கல.
100 நாங்கள் இருக்கும்போது 2-3 விஷயத்தில் சொன்னோம். 100 பெரும்பாலும் கட் ஆகுறது இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த குறைகள் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். 100க்கு மாற்றாக வேறு நம்பரு அதையும் கொண்டு வரணும். அதே போன்று காவலன் செயலியை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் சிங்கப்பெண்ணுக்கு காவலன் செயலியை நீங்கள் 112 நீங்கள் ஜென்ரல் நம்பராக மாற்றணும். அவங்க 100 போட்டால் போதுன்றாங்க. இதுதான் விட்டேத்தி மனப்பான்மைன்றாங்க. அவர் அவ்வளோ யோசித்து சிங்கப்பெண் எல்லாம் போட்டால் நீங்கள் 100ன்னு என்ன அர்த்தம்? 100 வச்சுக்கோங்க, 112 கொண்டு வாங்கன்ற. காவலன் செயலியை ஆக்டிவேட் பண்ணுங்க. சிங்கப்பெண் வெறுமனே காவல் பணி என்பது குற்றம் நடக்காமல் தடுப்பது, பொதுமக்களுடைய நண்பர்கள் காவலர்கள். 3வது குற்றம் நடந்தால் குற்றவாளியை பிடிக்கிறது. 4வது நீதிமன்றத்தில் தகுந்த சாட்சியம் நிறுத்துறது. 5வது தண்டனை வாங்கி தர்றது. இந்த தண்டனை வாங்கி தரது தான் ரொம்ப முக்கியம். அப்போது குற்றம் நடக்காமல் தடுக்கிறதுனா அதில் சிங்கப்பெண்ணு இந்த படை கல்லூரிகளில் எல்லா இடத்துலையும் லெக்சர் கொடுக்கறது, மாணவிகளுக்கு தைரியம் கொடுக்கறது, இந்த விஷயங்கள்லாம் மாணவிகளுக்கு எழுச்சி அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்குற அவேர்னஸ் கொடுக்கறதுக்கான வேலை செய்கிறது. காவலன் செயலியை மீண்டும் மீண்டும் அதிகப்படுத்துறது. 234 கோடி ரூபா ஒதுக்குறதுல பிரச்சாரம் பெரிய லெவலில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு போகணும். 2500 பேர் எடுக்க போகிறோன்றாரு. உண்மையிலேயே நல்ல விஷயம். அதில் பெண்களுக்கான வாய்ப்புன்றது பெரிய பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதில் முதல்வர் சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நிரபராதிகளை தண்டித்து விடாதீர்கள். போலீஸ் அதிகமாக அந்த வேலை பண்ணணும். எனக்கு என்னென்னு மாட்டிக்கிட்டானா இல்லையா அதெல்லாம் அதனால் சரியாக விசாரிக்காமல் உண்மையிலேயே அவர் அந்த இதை கோரிக்கை நல்லா வச்சுருக்காரு. நான் வேறு என்ன இதுக்கு தாண்டி சார்ஜ் ஷீட் ஸ்பீடாக ப்ராசஸ் ஆகும், தண்டனை ஒர்க்கு பிடிச்சதுனால ஸ்பீடப் பண்ணலாம். ஆனால் இந்த அதிகாரம் முதல் நடக்கும். நீ பெருசா நான் பெருசா அதெல்லாம் இது எல்லாத்தையும் அதிகாரிகள் சரி பண்ணி கொண்டு போகிற வேலையை பண்ணணும். சிங்கப்பெண்ணாக இருக்கணும். அவர்களுக்கு சிக்கல் கொடுக்குற பெண்களாக மாறிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அது முதல்வர் சொல்ல முடியாது, நம்ம சொல்ல முடியும். இவங்க எங்கெங்கெல்லாம் திடீர்னு போய் ஒரு காலேஜில் 10 பசங்க நின்று 2 பசங்களை அடிச்சு இழுத்துட்டு போனால் அது 4 பேர் வீடியோ எடுப்போம், சிங்கப்பெண் அட்டூழியன்னு போடுவோம். அதனால் எதையுமே கரெக்டாக முறையாக பண்ணுறன்றது போலீஸுடைய மெத்தட்லேயே மாற்றம் வரணும். நீங்கள் அமெரிக்காலேயும் மற்ற இதுலேயும் கைது மற்ற விஷயங்கள்லாம் மனிதாபிமான அட்டறைமுறையில் கீழே போட்டு புரட்டி எடுத்தது. பெண்ணாக இருந்தால் கூட மேலே 10 ஆம்பளைங்க விழுவானுங்க. கையை காயங்கையும் பட்டு எலும்பு உடைஞ்சா கூட கவலைப்படாமல் கையை முறுகி விலங்கெல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மரியாதையாக நடத்துவானுங்க. கைது பண்ணி கூட்டு போகிறது. இருந்தாலும் தண்டனை கடுமையாக இருக்கும். கைது பண்ணுறதெல்லாம் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அமைதியாக இருக்கணும். உங்களுக்கு அமைதியாக இருக்கிறதுக்கான அத்தனை இதுவும் இருக்குது. நீங்கள் எதாவது இப்போ உங்களுக்கு வக்கீல் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தண்டனை கடுமையாக இருக்கும். சார்ஜ் ஷீட்டு மற்ற விஷயங்கள் அது அந்த மாதிரி விஷயங்களை நோக்கி நகரணுன்றது. நேற்று நிகழ்ச்சி நல்லா இருந்தது. இந்த மியூசிக் நல்லா இருந்தது. எல்லாத்தையும் கலந்து போட்டது. அது கூட சில பேர்லாம் கோச்சிக்கினாங்க. ஏன் இருக்கக்கூடாதா? மியூசிக் தானே, அது தீம் தானே, தீம் மியூசிக் தானே. அதெல்லாம் ரொம்ப அப்படிலாம் பார்த்தா வாழவே முடியாது. அப்படியே வந்து நிற்க வேண்டியதான். அப்புறம் சரி பட்டன் கொடு, போ, நீ என்ன பண்ணுற கத்தி இப்படியா இருக்க முடியும்? ஏண்டா சிரிக்கவே கூடாதா? முதலமைச்சர் விஜய் சிரித்தார் அப்படின்னு நான் போடுவீங்க. அதனால் இது ஒரு பாட்டு போய்கிட்டு இருக்குது. இதுக்கு அடுத்தது அஞ்சலி அம்மாள் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அஞ்சலி அம்மாள் கோர்ட்லாம் பண்ண முடியாதுங்க. ஏங்க இப்போ நம்ம ஹைகோர்ட் இருக்குது, அதுக்கு என்ன பேர்? மெட்ராஸ் ஹைகோர்ட். ஏன் சென்னை தான் மாறிச்சு இல்லை? ஏன் சென்னைன்னு மாற்றலை? மாற்ற முடியாதுங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது அதனால தான் மாற்ற முடியல. நீங்கள் அப்புறம் அஞ்சலி அம்மாள் ஹைகோர்ட்டு, ராமசாமி கோர்ட்டு, இந்த கோர்ட்டை மாற்றுவீங்க. பஸ்ஸுக்கும் மாவட்டத்துக்கும் ஜாதி பேர் நம்ம தலைவர்கள் பேரை வச்சு அவர்களை ஜாதி தலைவர் ஆக்கி, இந்த ஜாதி தலைவர் ஆட்கள் அந்த ஜாதி தலைவரை பிடிக்காதனோன்னு அந்த பஸ்ஸை போட்டு அடித்து உடைக்கிறது. இதெல்லாம் நடந்த பிறகு தான் கலைஞர் ஆட்சியில் மீண்டும் எல்லா பேரையும் தூக்கிட்டாங்க. இல்லாட்டி ஊருக்கு தீரன் சின்னமலை, பட்டுக்கோட்டை அழகிரி, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், எத்தனை இது பெரியார், அண்ணா போக்குவரத்து கழகம், அது எல்லாத்தையும் தூக்குனாங்கல்ல. ஏன் அப்போ இந்த மாதிரிலாம் வைக்கலாம் முடியாது. அது ஏதோ ஒரு கட்சியாக இருக்கும்போது யாரோ கொடுத்துட்டாங்க, ஐடியா அறிவிச்சிட்டாரு அப்படின்னு நைஸாக கலந்துக்கிறது தான் மேட்ரு நல்லது. சரி சார், தாவேக்கா வந்து ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சரியாக 1 மாதம் ஆயிருக்கு, 30 நாள். தாவேக்காவோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது? 1 மந்தில் அவங்க எப்படி புதுசாக யங்ஸ்டர்ஸ் 1 மாதத்தில் ஒரு கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது, தவறு. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா 6 மாதம் நேரம் கொடுப்போம், அடுத்த நிமிடம் கூட விடமாட்டோம் அப்படின்றது தான் நடக்குது. விடமாட்டேன்டா, என்ன பண்ணுறான் பாரு, பீஸை பிடுங்க, அதை பண்ணு, இது பண்ணு, இதே மின்வெட்டு ஜனவரி பிப்ரவரியில் இருந்துச்சு. நான் பார்த்தேன், எங்கேயோ ரன்டவுனில் ஏதாவது ஒரு சேனலில் போகும், நியூஸ் ஜேல இந்த அளவுக்கு போகல. ஆனால் இப்போ
தலைவரை ஒருத்தன் இது பெரிய இது மின்வெட்டு எங்கேயாக்குதா பாரு நியூஸ் எடுத்துருவா ஃபுல்லாக மின்வெட்டு என்னையா இருக்குது தான். அதில் எங்கெங்கே பிரச்சனை இருக்குது இப்போ அதை இவங்க கொஞ்சம் மெத்தனமாக இருந்துட்டாங்க. இவங்கள பற்றி தெரியாது இல்லை, அதிகாரி முதற்கொண்டு எனக்கு என்னென்னு இருப்பான். எப்படி காரணம் இவங்க ஆட்சி வந்த புதுசும் இருந்துச்சு 21லேயும் திடீர் மின்வெட்டுலாம் வந்துச்சு அப்போவும். அதனால் இதில் கொஞ்சம் அவர் மின்துறை அமைச்சர் கொஞ்சம் மெத்தனமாக இருந்துட்டார். அதுக்கப்புறம் இப்போ உஷாராயிட்டார். என்னென்ன பண்ணணும் இப்போ கூட ஒரு எச்சரிக்கை கொடுக்க மாட்டேங்கிறாரு. கொடுக்கணும், அஃபென்ஸ் ஏறி அடிக்கணும், எச்சரிக்கிறோம். இந்த மின்வெட்டு இந்த வேலை செயற்கையாக உருவாக்குறவங்கள விட மாட்டோம், தூக்கி உள்ளே வைப்போம் அப்படின்னா ஜனங்களுக்கு இந்த வேலை வேறு பண்ணுறாங்களா பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி கருத்தை உருவாக்குறது. ஒன்றும் இல்லாமல் பண்ணுகிறாங்கல்ல. அப்போது இது ஒன்று பண்ணணும். ஸ்பெஷல் டீம் போட்டு ஃபுல்லாக மொபைல் இது ஒரு ஏரியாவுக்கு ஒரு வண்டி தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு 5 வண்டி 6 வண்டி எக்ஸ்ட்ரா கொடுத்து ஊழியர்களை எக்ஸ்ட்ரா அவர் பண்ணி இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொண்டு போகணும். நேற்றுலேருந்து அதை அறிவிச்சிட்டாங்க, பண்ணுறாங்க. ரெண்டாவது சோலார் மின் எனர்ஜியில் கவனம் செலுத்துறாரு. அது பெரிய அளவில் நமக்கு வருமானம் ஈட்டி கொடுக்குறது. ஓசிலே கிடைக்குது, சூரிய ஒளி தானே. ஆமாம், நிறுவிட்டா போதும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஏகப்பட்ட ஃபண்டு கொடுக்குறாங்க. இதை எல்லாம் வீடுகளுக்கு நிறுவனங்களுக்கு அதுக்கு இதுன்னு கொண்டு வந்துட்டா வேறு லெவல். இப்போ நிலங்கள் இருக்குல்ல, இந்த வானம் பார்த்த பூமி சில மாவட்டங்கள் இருக்குல்ல, ராமநாதபுரம் சைட்லாம், அங்கெல்லாம் இந்த மாதிரி சோலார் இது அவங்க குத்தகை மாதிரி எடுத்து ஃபுல்லாக போட்டால் ஏகப்பட்ட மின்சாரம். அதனால் வர நிழல் இருக்குல்ல, கீழே கட்டி ஆடு வலை, கோழி வலை, அது வலை, இது வலை, அதுக்கு மானியம், கடன். அப்போது அங்கே விவசாயம் இல்லைனாலும் இந்த இது போகும். மேலே மின்சாரம், ஏரி குளம் தூர்ந்து போய்க்குதுல்ல, அங்கே பண்ணு. இதில் சின்ன சின்ன குளங்கள் ஏரிகள் இது அங்கே பண்ணு. அப்போ நீர் ஆவியாகிறது தடுக்கும். மின்சாரம் தயாரிக்கணும். இந்த மாதிரி நிறுவனங்கள் அதெல்லாம் வந்து மேண்டேட்ரி. நீ பில்டிங் கட்டுறியா இது வரணும், அதுக்கு மானியம் இருக்குது கவர்மெண்ட்டில் வாங்கிக்கோ அப்படின்னு. இது எல்லாமே மின்சாரம் ஜிகாவாட்டில் போகும். கிகாவாட் வந்துச்சுன்னா நமக்கு மின் தேவைன்றது இந்த ஒரு யூனிட் 9 ரூபா 10 ரூபா 15 ரூபா 17 ரூபா 18 ரூபா 13 ரூபா 2 ரூபா அந்த இதெல்லாம் போயிடும். அப்போது அந்த மின்சார தயாரிப்புன்றது நீர் மின் நிலையம், அனல் மின் நிலையமே குறைஞ்சா இந்த மாசு குறைஞ்சிரும். துகள் இருக்குல்ல, கோல் இது துகள், அதெல்லாம் போர்ஸ். அப்போது இதில் கவனம் செலுத்துகிறாரு அவர். உண்மையிலேயே நல்ல விஷயம். இது ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் அடைஞ்சுன்னா வேறு லெவல் போயிடலாம். செலவு மிச்சம். அந்த காசை மிச்சப்படுத்தி கடன் அடைக்கலாம். அந்த காசை மிச்சப்படுத்தி மின்வாரிய ஊழியர்கள் எடுக்கலாம். இப்போ கேட்டால் பற்றாக்குறை இது இருக்குது, ஊழியர்கள் எடுக்கல, போயிட்டான். 1 லட்சம் பேர்கிட்ட வேக்கண்ட் இருக்குது. இப்போ தான் ஏதோ சொல்லியிருக்காரு 10,000 பேரை நம்ம எடுக்க போகிறோம். அப்போ அந்த மாதிரி ஆளை எடுக்கிறதுக்கு பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி யோசிக்கிறது நல்ல விஷயம். அதில் நல்லா போகிறாங்க. 2 தம்பிகள் விக்னேஷ், சுரேஷ் 2 பேரும் அற்புதமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் வந்து பண்ணுறது வந்து அவர் விக்னேஷே அதில் தேறிட்டார். ப்ரெஸ் ஹேண்டில் பண்ணுறது அது விஷயத்தில் நல்லா ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணுறது பேசுறது எல்லாமே. இவர் ரமேஷ் என்ன பண்ணுறாரு, அறநிலையத்துறை அமைச்சர், அதில் சொல்லும்படியாக போய்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு அந்த பண்பும் பார்க்க முடியுது. ஒரு எம்எல்ஏ புறக்கணிச்சதை கூட்டு போய் பண்ணுறது. இந்த நாகரிகம் இதுதான் தேவை, ஜனங்களுக்கு இதுதான் பிடிச்சி போகும். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் இவர் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், அதில் கமிஷன்றது இல்லை, நாங்கள் குறைப்போம், சுத்தமாக இது பண்ணோம்னு அப்போ அவர் போய்கிட்டு இருக்கார். ஆதவ அர்ஜுனா இன்னும் பேர் சொல்கிற மாதிரி சில அமைச்சர்கள் செயல்படுறாங்க. பல பேரை காணோம், எங்கே போனாங்கன்னு தெரில. சரி ஏதோ செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் காலாட்டுங்கப்பா, காலாட்டினா தான் தெரியும், இல்லை கொண்டு போய் புதைச்சிருவாங்க. அதனால் உங்களை சிடி நிர்மல்குமார் மாதிரி, ரமேஷ் மாதிரி, விக்னேஷ் மாதிரி இருக்கணும்னு சொல்லலை. ஆனால் ஓரளவுக்காக அது இருங்கன்றேன். பால்வளத்துறை ஏங்க விடுங்க, அவங்கள காணுங்க. நான் சொன்ன அப்புறம் காணுங்க. அவங்கள தேட வேண்டியது. அறிவிப்பு பழக தான் ஓட்டணும் அவங்க. அதனால் வாய்ப்பு கிடைக்கிறத பயன்படுத்தாமல் விடுறதும் ஒரு வகையான செயலின்மைங்க. வாய்ப்பு ஒரு தடவை கிடையாது அடிச்சிடணும். இதாண்டா அவனுக்கு லாஸ்ட் சான்ஸு, போய் இறங்கி பேட் பண்ணுன்னா அன்றைக்கி செஞ்சுரி அடிச்சானா முடிஞ்சிச்சு. பல இது நம்ம இப்போ போட்டி அப்படி தான் நடக்குது. ஓப்பனிங் இறக்குவாங்க, அவர் வெளியே போவார், இன்னொருத்தர் இறங்குவார், அவர் செஞ்சுரி வச்சு நின்றுவார். அப்புறம் நீ கொஞ்சம் வெயிட் பண்ண, அவன் நல்லா அடிக்கிறான் அப்படி. அதுதான் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா இறங்கி அடிக்கணும். இப்போ மினிஸ்டர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, என்ன பண்ணுறீங்க, இதுதான் மேட்ரு. அதனால் வாய்ப்புகளை பயன்படுத்துவரும் நிற்பாங்க. அல்லாட்டி அந்த மறுசுழற்சியில் பல பேர் காணாமல் போனால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் முதல்வர் இந்த நேரத்து கூட எழுதியிருக்காங்க, 5 கரெக்டாக 10 மணிக்கு உள்ளே வந்துடுறாரு. சாப்பாடு நேரம் எடுத்துக்கவே மாட்டேன், 1/2 மணி நேரம் எடுத்துக்கிறாரு. மீதி வந்து கரெக்டாக சாப்பிட்டு வேலையில் உட்காந்துடுறாரு. 5 மணிக்கு கிளம்புறாரு. அங்கே போகிறாரு, பட்டினப்பாக்கம் கேம்ப் ஆஃபீஸ் மாதிரி, அங்கே சந்திக்கிறது மற்றெல்லாம் பண்ணுறாரு.
அவருடைய வேலையை இன்றைக்கி பாருங்கள், அவர் முதலாளா வந்துட்டார் பாரதி ராஜாக்கு. அவர் ஸ்டைல் என்ன தெரியுமா? தெரியும்ல, முதல்வருடைய அந்த ஒர்க்கு இன்றைக்கி வந்து அந்த மாலை போட்டது, அவர் மாலையை கையில் எடுத்துகிட்டு வந்து போட்டு ஆறுதெல்லாம் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அடுத்து நாளைக்கு நிதி ஆயோக் போகிறாரு, அங்கே பேச டெல்லி போயிட்டார். நாளைக்கு நிதி ஆயோக் கூட்டம், இன்னும் 2 நாள் இருக்கார். மீண்டும் உள்துறை அமைச்சர்லாம் சந்திக்கிறார் இந்த தடவை. அப்போ அந்த மாதிரி ஒரு மத்திய அரசோட உறவுகளை பேணுறதுல, நிதியை வாங்குறதுல சிறப்பாக செயல்படுற மாதிரி தெரியுது. ஆரம்பகட்ட இது ஆதவ அர்ஜுனா போய் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை சந்திச்சது வந்தது, பல விஷயங்களை நிதி நமக்காக ரிலீஸ் பண்ணி கொடுக்குறது, இந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. அதனால் இவர்கள் முதல் 20 நாள் ஒன்றும் மோசம்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, சிறப்புன்னு சொல்கிற அளவுக்குலாம் இருக்குது. அதனால் நல்லா பண்ணுறாங்க. இதை அப்படியே இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னும் பல பேர் காணவே காணும், அவங்களாம் எப்போ வருவாங்கன்னு. இதில் சில பேர் மேலே திட்டமிட்டு அவதூறு பரப்பப்படுது. கீர்த்தனா அவங்க செயல்பாட்டில் சில சிக்கல் இருந்தாலும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் அவதூறுப்படுத்துறது, ஒரு பெண்ணுன்றதுனால அவதூறு பண்ணுறதெல்லாம் தவறு. அதே மாதிரி இந்த ஆட்சிக்கு எதிராக ஜான் பிரிட்டோ மேட்ரு வேண்டுமென்றே இது தவறான செய்தின்னு தெரிஞ்சே செய்தியை போடுறாங்க. இதெல்லாம் எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? அதனால் இதெல்லாம் தாண்டி தானே ஒரு அரசு கடந்து வர வேண்டும், பண்ணுறாங்க. இன்னும் பல விஷயங்களில் பண்ண வேண்டியது இருக்குது. பல துறைகள், இப்போ போக்குவரத்து அமைச்சர் இருக்கார், இன்றைக்கி போய் ஆய்வு பண்ணார். அந்த துறை சார்ந்த அந்த கேபு இந்த சார்ந்தவர்கள் போய் பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும் பொழுது அவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எப்போ சார் பார்க்கணும், இனி வரவே வராதிங்க, எங்களுக்கு தெரியும் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னான்னு வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. ஆக்சுவலாக போக்குவரத்து துறைன்றது ஒரு மிக முக்கியமான துறை. அது வெறுமனே இது மட்டும் கிடையாது, சாலை போக்குவரத்து. இப்போ இன்றைக்கி பெரிய போக்குவரத்தாக மாறிட்டு வர்றது ஓலா, ஊபர், இந்த மாதிரி கேபு, கால் டாக்ஸி, இந்த ரேப்பிடோ மாதிரி இந்த பைக் டாக்ஸி இன்னைய வரைக்கும் சட்டவிரோதமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் போய் அதில் போய் அடிக்கடி பட்டிங்க, உயிர் போச்சுன்னா 5 பைசா இன்சூரன்ஸ் வராது. ஏன்னா பைக் டாக்ஸியாக இருந்தாலும் அதுக்கு பர்மிட்டு வாங்கணும், பர்மிட்டு கொடுத்து எல்லோ போர்டு வண்டியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பைக் டாக்ஸியாக ஓட்ட முடியும். இன்றைக்கி எல்லாம் ஒரு வேலை செய்கிறாங்க, ஈவினிங் ஹவர்ஸில் ரேப்பிடோ ஓட்டுறாங்க. இது சட்டவிரோதம். இதை அரசு முறைப்படுத்தி பைக் டாக்ஸி ரேப்பிடோ கம்பெனின்னு இருக்கணும். யாரை கேட்டு நீ கொடுக்குற அப்படின்ட்டு. பைக் டாக்ஸினா முறைப்படி பர்மிட் வாங்கினவங்க தான் பைக் டாக்ஸி ஓட்ட முடியும் அப்படின்னு அந்த வண்டிக்கு பர்மிட்டு. அதை வேணால் கொஞ்சம் எளிமைப்படுத்துங்க, ஃப்ரீ பர்மிட்டு கொடுங்க, அது ப்ரைவேட் வண்டியாக கூட இருக்கட்டும்ன்ற மாதிரி. ஆனால் பப்ளிக்னு வந்தால் பப்ளிக் வெஹிக்கிளாக தான் இருக்கணும் அது. ஏன்னா அது அந்த இது கீழே தான் வரும். அதனால் பைக் டாக்ஸியை முறைப்படுத்தணும் அரசு. இந்த கால் டாக்ஸிகள் இருக்குல்ல, ஓலா, ஊபர், இதுக்கு வந்து கமிஷன்ற பேரில் டிரைவர்கள்ட்ட பணம் பறிக்கிறது, இவர்கள் கொள்ள லாபம் அடிக்கிறது. இது இல்லாமல் இவர்களே இப்போ டிமாண்டை நம்மள்கிட்டே உருவாக்குறாங்க. நீ என்ன 20 ரூபா கொடுக்குறியா, 50 ரூபா கொடுக்குறியா, 70 ரூபா கொடுக்குறியா? ஆமாம், இப்படிலாம். நான் ஒருத்தருக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டு 19 ரூபா போகிறதுக்கு பதிலாக அது 199 ரூபா போட்டு போய் இறங்குறேன், 400 ரூபான்றாரு. ஏங்க 200 சில்லற ஒரு 220 ரூபா தானுங்கண்ணா, 199 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறீங்க சார்ன்றாப்புல. அட பாவீங்களா, இந்த மாதிரி. அதில் வேறு ரொம்ப மோசமாக இருந்துச்சு அந்த வண்டி. அப்போ இந்த மாதிரிலாம் வந்து நடக்கிற இதெல்லாம் கவர்மெண்ட்டு எடுத்துக்கணும், கையில் ரெகுலேட் பண்ணணும். கவர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட்டு கீழே இவர்களை அஃபிலேட் பண்ணி ஓட்ட சொல்லணும். இல்லையா கவர்மெண்ட் டாக்ஸி வரணும். பாரத் டாக்ஸி வருது இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அந்த மாதிரி கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் வாங்கி வைக்கிள் விட தேவையில்லை, கவர்மெண்ட்டு இதை கொண்டு வந்துட்டு நீங்கள் அதில் அஃபிலேட் பண்ணிக்கலாம். தனி இப்போ என்கிட்ட 2 கார் இருக்குது, நான் அதில் சேர்ந்துக்குவேன். எனக்கு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப கம்மியாக இப்போ 30% 50% அடிக்கிறாங்க, 10% 20% கவர்மெண்ட் எடுத்துக்கும் இந்த சர்வீஸ் சார்ஜ். மீதி நான் வந்து கவர்மெண்ட்டில் அஃபிலேட் பண்ணி நான் வண்டி ஓட்டுவேன். இந்த சர்வீஸ் நல்லா பண்ணால் இவங்களாம் ஓடி போயிடுவாங்க. நீங்கள் ஊபர்லாம் நீங்கள் புக் பண்ணிலாம், ஓலா, ஊபரு இதெல்லாம் ரேட்டு ஒவ்வொரு டைமுக்கும் ரேட்டு இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. சர்வீஸும் பார்த்தீங்கன்னா பல இது வந்து சர்வீஸ் மோசமாக இருக்குது, கேன்சல் பண்ணுறது, லேட்டாக வருது. இல்லாட்டி புக் பண்ணிட்டு காற்று கிடப்போம், வண்டி பார்த்தா நகராது, என்னடா அங்கேயே நிற்குதுன்னா அப்புறமா இதாவது பரவாயில்ல சார், புக் பண்ணிட்டு போயிட்டேன் சார், பாதி வழியில் இறக்கி விட்டு பெட்ரோல் இல்லை அப்படின்ட்டு போயிட்டு. அது ரொம்ப ரேர். அது பெட்ரோல்னு கிளம்பி போயிட்டாரா? அப்போ உங்கள் முகத்தில் ஏதாவது எழுதி ஒட்டிக்குதா? இல்லை, காசு வாங்கலை சார். அப்போ வேறு ஏதாவது அவருக்கு மேட்டராக இருந்திருக்கும், அதுக்காக உங்களை கட் பண்ணுன்றதாக பண்ணிட்டு போயிருப்பாப்புல. ஆனால் பெரும்பாலும் அவர்களை பரிவோடு பார்க்கணும். நான்லாம் வந்து ஒரு நியூரான ஒரு வண்டி இருக்குது, ஃபஸ்ட்டு புக்கிங் 49 ரூபா. எங்கே போனாலும் நான் புக் பண்ணி போகிற இடம் கிட்டத்தட்ட 180 ரூபா 200 ரூபா தூரம். மனசாட்சி ரொம்ப குத்துச்சு. இறங்கினோன்னா டிரைவர் கையில் 100 ரூபா
ரூபா எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா அந்த வாழ்க்கை வேறு. நான்லாம் வாழ்ந்துருக்கேன். இப்போ கண்ட இதுவும் வருவான் ஒரு நாளைக்கு. நீங்கள் நல்ல ஒரு பரிவான ஒரு நல்ல ஒரு கஸ்டமராக இருந்தீங்கன்னா ஒன்றா அவங்கள்ட்ட சண்டை போடணும் வராங்க. நான் ரொம்ப பேர் அவங்கள்ட்ட தான் போய் வீரத்தை காமிக்கிறது, அதில் 2 ஸ்டார் போடுறது, ஃபஸ்ட்டு. எனக்குலாம் சில வண்டிலாம் உட்கார முடியாது உள்ளக்க, சரியாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அது போய் நம்ம போட்டு அவங்கள்ட்ட சொல்லுவோம், கொஞ்சம் பார்த்துங்க, யாராவது வந்தால் இதாக போட்டுற போகிறான்னு சொல்லிட்டு நம்ம 5 ஸ்டார் போட்டு போயிடுவோம். பல பேர் அற்புதமான டிரைவர்கள், இளைஞர்கள் பலர் இருக்காங்க, அவ்வளோ பொறுமையாக ஓட்டுறது அதெல்லாம். அப்போ இவர்கள் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டு ஒரு எடுத்துக்கிட்டு உங்கள் வண்டியை அஃபிலேட் பண்ணுங்கன்னா நல்லா பண்ணலாம். இப்படிலாம் யோசிக்கிறது தான் ஒரு கவர்மெண்ட்டுக்கு அழகு. அப்போ போக்குவரத்துறை அமைச்சராக வந்துட்டு யோசிங்க, ஏதாவது பண்ணுங்கள். இல்லை விமர்சனத்துக்குள்ளாவீங்க. இந்த பைக் டாக்ஸி, இந்த விஷயங்கள், ஆட்டோ கட்டணம், ஆட்டோ முறைப்படுத்துறது, இதெல்லாம் பண்ணாலும் நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி போக்குவரத்து காவலுக்கு வந்து அபராதம் 1000 ரூபா வாங்கணும் ஹெல்மெட்டுக்கு. அரசு நினச்சா அது 500 ரூபா குறைச்சிக்கலாம். அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணி வாங்கலாம். எச்சரித்து விடுறதெல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி பல இது பண்ணலாம். வளைச்சி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இந்த கவர்மெண்ட்டு கெட்ட பேர். போன கவர்மெண்ட் தான் அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் சென்னையில் பார்த்தீங்களா வளைச்சி மறுபடியும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு மோசமான ஒரு நிலைப்பாடு. தயவு செய்து முதல்வர், இந்த போக்குவரத்து காவல்துறை, இந்த அதிகாரிகள் பண்ணுற வேலை கெட்ட பேராக போய் முடியும். பார்த்துக்குங்க. தவறு வயலேஷன்லாம் சரி பண்ணுங்கள். இன்னும் அதெல்லாம் சரி பண்ணவே இல்லை. 4 பேர் பைக்கில் போகிறது போய் தான் இருக்காங்க. ஆனால் ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு ஹெல்மெட்டு போடாதன்னு பிடிச்சின்னுக்கிறாங்க. இது என்ன டிராஃபிக் நீங்கள் பார்க்குறீங்க? 24 மணி நேரத்தில் வண்டிகள் எடுக்கலன்னா அவள் தான் தூக்கிடுவாங்க. இது அப்போவே தெரியும் நமக்கு. 64 மணி நேரம் ஆயிடுச்சு. என்ன மாற்றம் வந்தது? அதனால் இந்த சீன் போடுறதெல்லாம் பண்ணாமல் அதிகாரிகளை போட்டு, இந்த சீன் போடுற அதிகாரிலாம் போட்டு அடித்து நகர்த்தி வேலை வாங்குற வேலையை பண்ணணும். இல்லாட்டி முட்டு சந்து தான் கொண்டு போய் விட்டுருவாங்க. மற்றபடி இந்த 1 மாத இதுன்றது குறை சொல்லும்படி இல்லை. சில பேருக்கு அப்படியே பர்ன் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் குற்றச்சாட்டு வைக்கிறது எப்படி வைக்கிறாங்கன்னா, இப்போ எல்லாத்துலேயும் ஒரு குற்றச்சாட்டு அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா சொல்கிற மாதிரி தொழில்துறை அமைச்சர் வந்து தொழில் முதலீட்டுக்காக வெளிநாட்டு பயணம் பண்ணும்போது ஒரு ப்ரெஸ் மீட் கூட சொல்ல, எவ்வளோ முதலீடு அதெல்லாம் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லிட்டு போகணும். இந்த மாதிரி போகிறேன், நான் பண்ணுறேன், அதெல்லாம் சொல்லணும். அதெல்லாம் கரெக்ட். போகிறதே ரீல்ஸ் மூலியமாக தான் தெரிஞ்சுது அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க. அதே மாதிரி கைது நடவடிக்கைகள், அரசை விமர்சனம் பண்ணுறவங்கள வழக்கு போடுங்க. கைது நடவடிக்கைகள் இது எல்லாமே வந்து பழைய கவர்மெண்ட்டை தான் ஞாபகப்படுத்தும். அதே மாதிரி இப்போ இந்த குற்றச்சாட்டு வருதுல்ல, அரசு கேபிள்லேருந்து தூக்குறாங்கன்னு. நீங்கள் அரசு கேபிள்லாம் தூக்கிலாம் சூரியனை கைகளால் மறைக்க முடியாது. அதெல்லாம் அந்த காலம். இப்போலாம் அடுத்த செகண்டு எல்லாரும் எதில் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க? அமைச்சர் செயல்பாடுலேருந்து. ஒரு அமைச்சர் டான்ஸ் ஆடுறாங்க, டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஃபோனில் போட்டுறாங்க. அப்படி தான். அதனால் சமூக வலைதளங்களை கண்காணியுங்கள். அதில் தவறாக இருக்கிறவங்க, ஆபாசமாக பேசுகிறவங்கள அவங்களெல்லாம் சம்மன் கொடுத்து கூப்பிடுங்க. உங்கள் மேலே ஏன் வழக்கு பதிவு பண்ணக்கூடாதுன்னு கேளுங்க. அதிலே பாதி பேர் அதிலே ஆஃப் ஆகிடுவோம். 7 வருடத்துக்கு உட்பட்ட தண்டனைகள் உள்ள இதில் வந்து ரிமாண்டு பண்ணுறது நினைக்காதீங்க. இது போன கவர்மெண்ட்டு பண்ணாங்க. இந்த கவர்மெண்ட்லேயும் அதை பண்ணாதீங்க. அதே மாதிரி விமர்சனம் பண்ணுறவங்கள முதல்வரே சொல்லியிருக்காரு, விமர்சனங்களை வரவேற்கிறேன். முறையான விமர்சனங்கள் ஓகே. இந்த மாதிரி அகாதோகா இருக்கிறவங்கள சம்மன் கொடுத்து கூப்பிட்டு வழக்கு போடுங்க. வழக்கு சந்திக்கிட்டோம். கைது நடவடிக்கைன்னு போனால் நல்லவன் ஆகிடுவோம். ரொம்ப ஓவராக தண்டனைக்குரிய குற்றங்கள், கொடுமையான விமர்சனங்கள், பெண்களை இழிவுபடுத்துறது, அந்த மாதிரினா நீங்கள் பண்ணுங்கள். அது தப்பு கிடையாது. சில இடங்களில் அதுக்கேற்ற குற்றத்தின் தன்மை கட்டுற மாதிரி நடக்கிறதுன்றது நல்லா இருக்குன்றது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. தாவேக அரசு மேலே தொடர்ந்து விமர்சனங்கள் வந்து பல்வேறு கட்சிகள் மூலயமா வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக எல்லா கட்சிகளும் இந்த விஷயத்தில் ஒன்றா இருந்துட்டு விமர்சனம் 2 பேர் தான். என்ன எல்லாரும் இந்த 2 பேருக்கு கடுமையான வயிற்றுச்சல். என்னென்னவோ செஞ்சு சேர்ந்து வரவிடாமல் நினச்சாங்க. அதில் இவங்க அசிங்கப்பட்டாங்க. 2 பேரும் லாஸ்ட்டில் ஃப்ரெண்டுங்களா, எங்களே ஏமாத்தப்பா, எனக்கே விபூதி அடிக்க பார்த்தல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதில் ஒரு கட்சிக்குள்ளே பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. இன்னொரு கட்சி உருட்டிகிட்டு இருக்காங்க. இவர்கள் எந்த காலத்துலையும் நல்லது பேச மாட்டாங்க. ஒரு அறிவாளிகிட்ட தோத்தா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி இழி சொற்களை பேசுவது, இழிவுபடுத்துகிறன்ற போர்வையில் இவர்களை அசிங்கப்படுத்துகிறது. ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்கிறேன் அப்படின்றது தேவையில்லாமல் வார்த்தை விட்டார். எத்தனை சேவிங் ரேசர் அனுப்ப போகிறாங்களோ தெரியல. இவர் மாணிக்கம் தாகர் வந்து அவர் கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருந்தாரு, ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து ஒரு பக்கம் மீசை இல்லாமல் தான் இருப்பார் அப்படின்ட்டு. அவர் இல்லாமல் இருந்தால் கூட தெரியாது. ஏன்னா எப்பவுமே மெலிஸ் மீசை தானே, அதெல்லாம் தெரியாது. சரி சார், இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து நிதி ஆயோக் கூட்டத்தை பங்கேற்க டெல்லி போயிருக்காங்க. வேலு அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பயங்கர அறிவாளியாச்சு அவர் இப்போ தான் சார் வராரு பேசுறதுக்கு வந்திருக்காங்க. அரிசி எப்படி பலன்னு இருக்குன்னா, நம்ம இவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி பலன்னு இருக்கும் அந்த அரிசின்னு பேசினவர்.
ஆகச்சிறந்த பேச்சாளரில் ஒருவர். எம்ஜி நரேகா திட்டத்தை வந்து விபிஜி ராம்ஜின்ட்டு அந்த பேர் மாத்துறாங்க. சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாருன்னா குழந்தை பிள்ளை கூட தெரியும் மகாத்மா காந்தி தான் அப்படின்ட்டு. முடிஞ்சா போய் மகாத்மா காந்தின்ட்டு பேரை மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நிதி ஆயோக்ன்ற பேரை மாற்ற சொல்ல வேண்டியதானே இவங்க இவ்வளோ நாளாக இருந்தாங்கல்ல. உதய் இன்னும் என்னென்னவோ இருக்குது, அந்த பேர்லாம் மாற்றுறது. அவங்க ஒரு பாலிசி வச்சுக்கிட்டு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் இந்த பேர் வச்சா இவங்க லாபம், அதை வச்சுட்டு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்க. அரசியல் பண்ணிட்டு ரெண்டு பேரும் திருந்த போகிறதில்ல. 2023-24 காலகட்டத்தில் வந்து எம்ஜி நரேகாக்கிட்ட 12,000 கோடி வந்து நிதி ஒதுக்கப்பட்டாங்க. இப்போது வந்து சமீபத்தில் 3,000 கோடி தான் நிதி ஒதுக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் கேட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2023-24 கட்டங்களில் 12,000 சில்லரை கோடி மத்திய அரசு கொடுத்தாங்க. இப்போ வந்து 3,000 சில்லரை கோடி தான். நீங்கள் முடிஞ்சால் 12,000 கோடி வாங்கிட்டு வாங்க. இதே வாய் தான் 2024 தேர்தலில் அந்த வருஷம் தானே ₹1 கொடுக்கலன்னு பேசிச்சிங்க. அப்போ எது உண்மை? மத்திய அரசு 100 நாள் வேலையை பார்த்துட்டு பணம் கொடுத்துன்னு தான் இருக்காங்க. நடுவில் அந்த வேலை வாய்ப்பில் சில இதெல்லாம் நடந்தது, தப்பு நடந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஆமாம். என்ன குதி குதிச்சாங்க தெரியுமா? மத்திய அரசு வஞ்சிக்கிறது அது இதுன்னு. இப்போ 12,000 கோடி கொடுத்தாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? ஆக்சுவலாக 12,000 கோடிலாம் கொடுக்கல. அதே 3,800 கோடி 4,000 கோடி தான் கொடுத்தாங்க. அதில் 2-3 வகை இருக்குது. இதில் வந்து 2025-26 இந்த நிதியாண்டில் கொடுத்தது 100 நாளுக்கு மாற்றாக மத்திய அரசு கொண்டு வந்த இந்த விக்சித் பாரத் ரோஜ்கார் மற்றும் ஆஜீவிகா மிஷன், இந்த அதான் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழே கிராமப்புற பணிகள் தடையின்றி தொடர 7,585 கோடி இடைக்கால நிதியாக தமிழகத்திற்கு ஜூன் 9, 2026 அன்று மத்திய அரசால் ஒதுக்கப்பட்டுள்ளது. எவ்வளோ? 7,585 கோடி. 3,000 கோடி இது பண்ணுறாங்க, நீ வாங்கிட்டு வாங்குறீங்க. அதாவது தான் ஒதுக்கி கொடுக்குறாங்களா? அப்புறம் என்ன? உத்தரப்பிரதேசத்துக்கு அப்புறம் அதிக நிதி தமிழ்நாட்டுக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. பிப்ரவரி 2026 நிலுவைத் தொகை ரிலீஸ். தமிழகத்தை விடுபட்ட மற்றும் கூடுதல் மனித வேலை நாட்கள்னால் ஈடுகட்ட மத்திய அரசு 2,100 கோடியை கடந்த பிப்ரவரி 2026 அனுமதித்த தேர்தலுக்கு முன்னாடி டிஎம் கவர்மெண்ட்டில் 2,100 கோடி ரூபா விடுவித்திருக்காங்க. அப்போ இந்த வருஷத்துலேயே எவ்வளோ வந்துடுது? 9,000 கோடி மேலே வந்துடுது இல்லை? அப்புறம் என்ன? கடந்த 2025 ஏப்ரல் மே மாத நிலுவை மாத வாக்கில் நிலுவையாக இருந்த பெரும் தொகையான 3,000 கோடி மத்திய அரசு தமிழகத்திற்கு விடுவித்திருந்தது ஏற்கனவே. ஒரு வருஷத்துக்கு அந்த நிலுவை அந்த 3,000 கோடி. இந்த ஃபண்டிங் பேட்டர்ன் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வேஜஸ் கூலி, கிராமப்புற தொழிலாளர்கள் 100% கூலி தொகையை மத்திய அரசே நேரடியாக ஏற்கும். தமிழருக்கு தற்போது ஊதிய வரம்பு 336 ரூபா. அப்புறம் மெட்டீரியல் காம்பனண்ட்டுன்னு அதுக்கு ஒரு நிதி. அது வந்து கட்டுமான பொருட்கள் மற்றும் திறன் பெற்ற தொழிலாளர்களான ஊதிய செலவில் 75% சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, 25% மாநில கவர்மெண்ட். தமிழக அரசு திட்டத்தின் கீழ் மனித வேலை நாட்கள் உருவாக்குவதிலும் குறிப்பாக பெண்கள் பங்களிப்பிலும் சுமார் 86% தேசிய அளவில் முன்னணியில் இருப்பதால் வேலைக்கான தேவைக்கு ஏற்ப கூடுதல் நிதியும் பொருளுக்கான நிலுவைத் தொகையும் மத்திய அரசிடம் தொடர்ந்து கோரி பெற்று வருகிறது. இதில் 2023-24 எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 20 கோடி மனித வேலை நாட்கள் உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதில் தினசரி அடிப்படை ஊதியமாக 294 அப்போ. ஒட்டுமொத்த கூலி 5,880 கோடி தகுதி பெற்ற நிதியாக கணக்கிடப்பட்டது. அவ்வளோதான். இதில் 75% இந்த மெட்டீரியல் காம்பனண்ட், இது மத்திய அரசோட 75%. இதெல்லாம் சேர்த்து அதில் வந்து ஜூன் மாத தவணை முதல் தவணை வந்து 886 கோடி ரூபா ப்ளஸ் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 295 crores சேர்த்தா 1181 crores. ரெண்டாம் தவணை செப்டம்பரில் கொடுத்துருக்குது 980 கோடி. இதில் அட்மின் ஃபண்டு இதெல்லாம் சேர்த்து 264 கோடி 2 நிலுவைத் தொகை கொடுத்துருக்காங்க. மொத்தம் சேர்த்தா 3,000 சில்லரை கோடி வரும். அப்புறம் ஒட்டுமொத்த பயன்பாடு மற்றும் நிலுவைத் தொகை 2023-24 எல்லா செலவினங்களும் சேர்த்து ஆண்டின் இறுதியில் சுமார் 2,600 கோடிக்கும் அதிகமான நிதி நிலுவையாக இருந்தது. இந்த நிலுவைத் தொகைகளும் அடுத்தடுத்த காலாண்டுகளில் மத்திய அரசு தவணைகளாக தொடர்ந்து விடுவித்தது. இப்படி எல்லாம் நடந்தெல்லாம் மொத்தமே பார்த்தாலும் 5,000 சில்லரை கோடி, 6,000 கோடி, 13,000 கோடி எங்கே வருது? உருட்டுறது. ஒரு வருஷத்துக்கு 2,800 கோடி. இந்த மற்ற அந்த இன்னொரு சைடு எந்த இதுவும் சேர்த்தனா ஒரு 5,000 சில்லரை கோடி வரும். அது நீங்கள் பேசி இப்போ புதுசாக வந்ததில் ஏதோ கொஞ்சம் குறைச்சி 60-40 ஏதோ ஒன்று இது பண்ணாங்க. அது என்ன பேட்டர்ன், எதுக்காக இதுன்றதை பார்த்துட்டு அதை பேசி பண்ண போகிறாங்க. நிதி ஆயோக்கில் இது மட்டுமா பேசணும்? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆமாம். எனக்கு என்னென்னு பேசி வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ படிச்சுட்டேன். குழம்பி போயிருந்தேன்ல, வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படின்ற மாதிரி பேசக்கூடாது. இதே மாதிரி தான் அவர் இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் வருஷத்துக்கு 7 லட்சம் கல்யாணம் நடக்குது. 7 லட்சம்
7 லட்சம் கல்யாணத்துக்கும் 1 லட்ச ரூபான்னு போட்டால் எங்கேயோ போயிடுமா? நீங்கள் என்ன அப்படி தான் ஆட்சி பண்ணீங்களா? திருமண உதவி திட்டம்ன்றது வருமான அடிப்படையில் கொடுக்குறது. பட்டதாரி பெண்கள், பட்டதாரி இல்லாத பெண்கள், அதில் மாத வருமானம் இவ்வளோன்னு இருக்கிறவங்களுக்கு தான் திருமண உதவித்தொகை. 7 லட்சம் கல்யாணமாக ஒருத்தன் கோடீஸ்வரனாக இருப்பான், லட்சாதிபதியாக இருப்பான், அது இருப்பான், எல்லாருக்குமா திருமண உதவித்தொகை? அதுக்கு தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்கிறாங்க. அதுதான் வருஷத்துக்கு 8,000 கோடி 10,000 கோடிக்கு மேலே செலவாகாது. இப்போ தங்க விலை ஏறத்தை பொறுத்து கொஞ்சம் கூட குறையாகும். இதில் என்ன மாதிரி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? எங்கேருந்து கொடுப்ப? உங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் கொண்டு வருவான்னு கேட்குறாரு. இதுதான் வளர்றது இதாக ஒன்று. அதனால் இவர்களுடைய வயிற்றுச்சலில் ஆற்றாமையில் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. திட்ட திண்டுக்கல் வைய வைரக்கல்ன்ற மாதிரி இவர்கள் விஜயகாந்த் சொன்ன மாதிரி இந்த ஒரு மாத காலத்தை கடந்து விட்டார்கள். எதுவும் பேசாமல் கடந்து போவது அவருடைய ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. ஆதவ அர்ஜுனா கொஞ்சம் ஓவராக பேசுவது அவருடைய ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. மற்றவர்கள் பேசுகிறார்கள், அப்படியே போகுது. இதெல்லாம் வந்து மின்வெட்டுலாம் சரி பண்ணிட்டு அதில் இவர்கள் மின்வெட்டு அதுன்னு உருட்டினாலும் கமிஷன் வாங்கலை, கட் பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன்னு வாலண்டரியாக வந்து இந்த பொதுப்பணித்துறை இவர்கள்லாம் பேட்டி கொடுக்குறது இந்த அரசுக்கு ஒரு பாசிபிலிட்டியாக போகுது. இதில் இவர் கூடுதலாக பஸ் கட்டணம், அது போக்குவரத்தில் எல்லாம் சரி பண்ணிவிட்டு இந்த பால் ஆவின் சைடெலாம் சரி பண்ணாங்கன்னா உணவு இது இருக்குல்ல விநியோகம், இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த அடுத்து வர்ற இந்த மழை காலத்தை சரியாக சமாளிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என்ன இன்னும் உட்காந்து ஒப்பாரி தான் வைக்கணும். ஒன்றால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன். அதனால் இந்த 1 மாத கால ஆட்சியை வைத்து நம்ம முடிவு செய்ய முடியாது. ஆனால் ஒன்றும் மோசம்னு சொல்கிறபடி இல்லை, பலர் சிறப்பாக செயல்படுகிறார்கள். இது தொடர்ந்தால் நன்றாக இருக்கும். This is a new beginning. A new era of a real secular social justice starts now. ஒரு 6 மாதம் கழித்து வேறு மாதிரி பழைய இது மாதிரி போனாங்கன்னா அது சிக்கல். இதில் நான் கூடுதலாக சொல்ல வேண்டியது தாவேகாக்குள்ளே என்ன பிரச்சனை நடக்குது? தாவேகான்ற கட்சி தொண்டர்களால், அந்த விஜயுடைய ரசிகர்களால், அவருடைய அர்ப்பணிப்புனால் விஜய் மக்கள் இயக்கமாக இருந்து தாவேகாவாக மாறியது. ஐயா அதில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு பல விஷயங்களில் சரியில்லை. ஆனாலும் அந்த கட்சி ஸ்ட்ராங்காக ஒரு அந்யோன்யமாக விசுவாசமாக எல்லோரும் இருந்தாங்க, செயல்பட்டாங்க. அவர்கள் எல்லோரும் தேர்தலில் நின்னாங்க. அதில் கொஞ்சம் பேர் தான் வெளியிலேருந்து வந்தவங்க நிற்க வச்சாங்க, அது பண்ணாங்க. இதில் பலர் வந்து பணமே செலவழிக்காமல் ஜெயித்தவங்களாம் உண்டு. சிலர் பணம் செலவழித்து ஜெயித்தாங்க. இதில் பலர் தோற்று போயிட்டாங்க. ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்ச பிறகு அப்படியே ஈசல் கூட்டம் மாதிரி வர்றாங்க. இதில் போட்டி ஆதவ அர்ஜுனாவுக்கும் புஷி ஆனந்துக்கும் போட்டி. புஷி ஆனந்த் கட்சி அமைப்பு சட்ட பிரகாரம் கட்சி உறுப்பினர்கள் கட்சின்ற இதில் போகிறாரு. ஆதவ அர்ஜுனா எனக்கு என்னென்னு ஆதவ அர்ஜுனா செங்கோட்டையெல்லாம் சேர்ந்துட்டு அதிமுக வந்து ஆளை பிடிச்சி உள்ளே சேர்த்துனாங்கிறாங்க. இது சேர என்ன ஆகுதுன்னா இதில் பெருமையாக ஆதவ அர்ஜுனா இன்னொரு அதிமுக, நாங்கள் தான் உண்மையான அதிமுக. அது மோசம். திராவிட கட்சிகளை மறுத்து தான் உங்களை உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் அதுக்குள்ளேயே ஒரு திராவிட கட்சி உருவாக்குனீங்கன்னா எப்படி சரியாக இருக்கும்? ஒரு ஏரியாவில் ஒரு பெரிய தலைவரை கொண்டு வந்து சேர்க்குறீங்க. அங்கே ஏற்கனவே விசுவாசமாக இருந்தால் மன்ற நிர்வாகியாக இருந்து மாவட்ட செயலாளரவோ அல்லது எம்எல்ஏவாக இருக்கிறவங்க சாதாரண நிலையில் இருப்பான். இவர் போய் சேர்ந்தவர் அதிமுகலேருந்தோ இல்லை வேறு கட்சியிலேருந்தோ வந்து நல்லா கிறிஸ்டா காரில் போய் இறங்குவார். யாருக்கு அந்த இடத்துல மரியாதை இருக்கும்? யாருக்கு அந்த இடத்துல இது இருக்கும்? யார் டாமினேட் பண்ணுவா? அப்போ கட்சியுடைய விசுவாசிகளை இவர்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் தாவேக்காக இருக்குது. தாவேக்காவுடைய அடையாளத்தை நீங்கள் அளித்தீர்கள் என்றால் இன்னொரு திராவிட கட்சியாக மாற்றி விடுவீர்கள். இப்போ ஏற்கனவே பல விஷயங்களை ரிப்ளிகாவாக இருக்கிறீங்க. அதே போன்று முஸ்லீம் லீக் கட்சியை சேர்த்து வச்சுக்கிட்டு ஆண்டாண்டு காலம் திமுக பண்ண அதே வேலையை நீங்களும் பண்ணுறீங்க. அந்த வக்போர்டை அவங்களுக்கு தூக்கி கொடுத்து வச்சுருக்கீங்க. அவர்கள் வரும்போதே வக்போர்டு எங்களுக்கு வேணும்னு கேட்டு வாங்கி வர்றாங்க. இன்னொன்று தாவேகாவுடைய அடிப்படை விஷயங்களை முஸ்லீம் லீக் கட்சியில் இருக்கிறவங்க அதில் அமைச்சர்களை பங்கு பெறுறாங்க. தாவேகாவுடைய கொள்கை இதுதான் அவர் சொல்கிறாரு. திமுக ஆட்சியிலன்னா அதுதான் இப்போன்றாரு. இதை இவர் சொல்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. வக்போர்டில் இருக்கிற நல்ல அந்த 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 வக்பு திருத்த மசோதா இருக்கிற நல்ல விஷயங்களை அறிமுகப்படுத்தவனு கூட சொல்லலை. அறிமுகமே படுத்த மாட்டேன்னு எதிர்ப்பது என்னன்னு தெரியல. தயவு செய்து இதில் என்ன நல்ல விஷயம் கெட்ட விஷயம் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் பண்ணணும். இன்னொன்று வக்போர்டை நீங்கள் கையில் அவங்கள்ட்ட கொடுத்து வச்சிருக்கிற வரைக்கும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் உங்களை நெருங்காது. தாவேகா இஸ்லாமியர் பக்கம் நெருங்கணும், நல்லா போகணுன்னா வக்போர்டை நீங்கள் கையில் எடுத்தால்தான் ஜமாத்து உங்கள் கையில் வரும். உங்கள்கிட்ட இஸ்லாமியர்களே இல்லையா? அவர்களை ஆக்குங்கன்றேன். இல்லை மற்றவர்களை பிரித்து கொடுங்க. வேறு இருக்காங்கல்ல, முஸ்தபா இருக்கிறாங்க, இன்னும் வாணியம்பாடி, அந்த ஆம்பூர், இப்போ இந்த இதில் ஜெயிச்சார பர்வேஸு, அவராவது அமைச்சராக இருக்கார். இப்போ மற்றவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களே வக்போர்டு இந்த மாதிரி
இவங்களுடைய இஸ்லாமிய கட்சிகள் மற்ற கட்சி யாராக இருந்தால் அவங்கள ஆக்குங்க, இல்லை ஜவஹர்லாலுக்கு கூப்பிட்டு அவரை தூக்கி ஆக்கி விடுங்க. அது என்ன முஸ்லீம் லீக் கையிலே இருக்குது. அவர்கள் மக்களுக்காக இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க? ஒரு மனிதநேய மக்கள் கட்சியோ இல்லை ஒரு அன்சார் தமிழ் அன்சாருடைய மனிதநேய ஜனநாயக கட்சி மாதிரியோ களத்தில் இருக்காங்களா? இல்லை ஏழை மக்களுக்கு இல்லை மதம் சாராமல் எல்லோருக்கும் உதவி பண்ணுற ஏதாவது சேவையில் இருக்காங்களா? எதுவுமே கிடையாது. ஜமாத்து மோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். இது ஒன்றை வச்சுட்டா டிஎம்கேல காலத்தை ஓட்டியிருந்தாங்க. இப்போ அதை வச்சு நீங்கள் மறுபடியும் அவங்க கையில் இதே வக்போர்டை கொடுத்துட்டு இப்படியே இயங்க விட்டிங்கன்னா அவர்கள் ஜமாத்தை கையில் வச்சுட்டு உங்களை மேய்ச்சிட்டு தான் இருப்பாங்க. வக்போர்டை என்னைக்கு வாங்குறாங்களோ தாவேகா கையில், தாவேகால இருந்து யாராவது இல்லாட்டி வேறு இஸ்லாமிய கட்சி இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் கையில் ஜமாத்து இஸ்லாமியர்கள் நெருக்கமாவார்கள். நீங்கள் ஏதாவது ஏழை இஸ்லாமியர்களுக்கு பண்ண முடியும். அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா தாவேகா விட்டு போவே மாட்டாங்க. இது மாதிரி வாரி வாரி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேர்தலில் இஸ்லாமியர்கள் பெரும்பாலானோர் வாக்களிக்கலை, திமுக வாக்களித்தாங்க. அதுக்கு முக்கிய காரணம் ஐயுஎம்எல் கூட இருந்துச்சு, அது இதுன்னு சொல்லி ஒரு இது. அதெல்லாம் மாற்றணும், உடைக்கணும்னா ஜமாத்தை உங்கள் கையில் கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் உங்கள் கையில் தான் வக்போர்டு வரணும். இப்படிலாம் வந்து ஜமாத்தை கையில் எடுத்து இஸ்லாமியர்களோடு நெருங்கி இதெல்லாம் போனீங்கன்னா தான் நீங்கள் அசைக்க முடியாத சிறுபான்மை மக்களுடைய ஆதரவோடு போய்கிட்டு இருப்பீங்க. இதை புஷி ஆனந்த் போன்றவர்கள் உணரணும். ஏன் சொல்கிறேன்னா, கட்சியில் நின்று தோற்று போனவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும், ஏதாவது பதவி இந்த மாதிரி கொடுக்கணும். அதை விட்டுட்டு வெளியிலேருந்து வர்ற ஆட்களுக்கெல்லாம் வாரி கொடுத்தீங்கன்னா அடிப்படை போயிடும். புஷி ஆனந்தை விட்டு கட்சி போயிடும். ஏன்னா இங்கே போட்டியே ஆதவ அர்ஜுனா, அவர் கொண்டு வர்ற ஆதவ அர்ஜுனாவும் செங்கோட்டையனை சேர்ந்து கொண்டு வர ஆட்கள் டாமினேஷனா, கட்சியுடைய அடிப்படையாக இருக்க விஜய் மக்கள் இயக்கம், புஷி ஆனந்த் இவர்களுடைய டாமினேஷனா, இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அடிப்படை அடையாளத்தை இழந்துட்டிங்கன்னா நாளைக்கு இன்னொரு அதிமுக போயிடும். இவர்கள் எல்லா காலத்துலேயும் அவங்க கூட இருப்பாங்க, இந்த தாவேகாரங்க. இவர்கள் நாளைக்கே போயிடுவாங்க. நான் கூட இருந்த எடப்பாடி அவ்வளோ உழைச்சி கொடுத்தாரு, ஒரு செகண்டில் விட்டுட்டு ஓடியான்ட்டாங்க. இங்கே நாளைக்கு இவர்கள் விஜய் மீது என்ன விசுவாசம் இருப்பாங்க? நாளைக்கு திமுக ஆட்சி வரணும், அப்படியே இந்த கும்பல் அப்படியே அங்கே கிளம்பி போயிடும். ஆனால் கூட யார் இருப்பா? இந்த அப்பாவி இளைஞர்கள் இருந்தவங்க தான் இருப்பாங்க. அவங்கள தானே நீங்கள் வாழ வைக்கணும். அவங்களுக்கு தானே பதவி கொடுத்து அழகு பார்க்கணும். தேர்தலில் நின்று ஜெயிச்சவங்க ஒரு பக்கம், தோத்தவங்க அவங்களுக்கு ஏதாவது வாரியம் அது இதுன்னு ஏதாவது கொடுத்து பார்த்தீங்கன்னா தான் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும். அமைப்பு ரீதியாக அவர் புஷி ஆனந்துக்கு விசுவாசமாக இருப்பாங்க, புஷி ஆனந்த் விஜய்க்கு விசுவாசமாக இருப்பார், இருக்கிறாரு. அப்போ இந்த சைக்கிள் கரெக்டாக இருக்கணும். இதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், தாவேகா 6 மாத காலத்துக்குள்ளே பல பிரச்சனைகளை சந்திக்கும். இந்த ஆட்கள் வந்தவங்க எல்லாம் அங்கங்கே எடுத்து நக்கிட்டு சாப்பிட்டு வந்தவங்க தான். இங்கே வந்தோம், இங்கே ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஓரளவுக்காவது இப்போ 50% 30% இடத்துல நீங்கள் 5% கொடுங்க, ஆனால் வேலை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளாக இருந்தால் அதெல்லாம் வேணாம், நீ எனக்கு இவ்வளோ கொடு அதை கொடுன்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா இப்படியே வளர்ந்தவர்கள், அவர்களை கொண்டு வந்து உள்ளே விட்டு பண்ணிங்கன்னா இதுதான் நடக்கும். அதனால் தயவு செய்து இந்த மாதிரி கட்சிக்காரங்களை பாருங்கள். கட்சியில் போட்டிட்டு தோற்றவர்கள் மற்ற அவர்களை தூக்கி விட்டுற வேலை, கட்சியில் இன்னும் பதவி கிடைக்காதவர்களுக்கு பதவி கிடைக்கிறது, உள்ளாட்சி அமைப்புகளில் கட்சிக்காரர்களுக்கு அதிக இடம் கொடுக்கறது, மற்ற வெளியிலேருந்து வந்தவங்கள ஓரளவு பயன்படுத்துது. இந்த மாதிரிலாம் பண்ணால் தான். இல்லாட்டி மாவட்டத்துக்கு ஒருத்தர் வருவார், அவரே தலைவராக இருப்பார், அவரே டாமினேட் பண்ணுறாருன்னா இது தாவேகாவா அதிமுகவா? புரியுதா? அப்போ இந்த மாதிரி விஷயம் இப்போவே திருச்சியில் பாருங்கள், வெள்ளமண்டி நடராஜன், கூப்பா கிருஷ்ணன் அவர் பையன் இப்படியே டாமினேட் பண்ணால் என்ன யோசிச்சு பாருங்களேன் எப்படி போக போகுது. அதனால் இதை அவர்கள் உணரணும். அரசு ஒரு பக்கம், கட்சி ஒரு பக்கம். கட்சி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அரசு ஸ்ட்ராங்காக இருக்கும். கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா உங்கள் கையில் தான் ஒப்படைச்சிருக்காரு விஜய். விஜய்க்கு நீங்கள் விசுவாசினா உங்களுக்கு மற்றவர்கள் விசுவாசி, கட்சி விசுவாசம் இருக்கணும்னா இந்த சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணணும். விட்டுட்டிங்கன்னா சிக்கல். அதனால் இது ரொம்ப முக்கியம். இந்த அரசு மீண்டும் ஒரு 5 ஆண்டு காலம் நல்லா சிறப்பாக இது பண்ணி அடுத்தும் தொடரணும்னா கட்சி அமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆரம்பத்துலேருந்து நான் சொல்கிறேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்பு. ஆமாம், சூப்பர் சார், ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிங்க. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு தொடர்ந்து கொடுங்க. மைக்கம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கும் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.